அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும்னு வெளியில இருந்து இந்த இன்ஸ்டன்ட் சாக்கோஸ் வாங்கி பாலில் போட்டு சாப்பிடலான்னு பிரிச்சா எல்லாமே கீழே கொட்டி போச்சு. அதில் எல்லாமே கொட்டிருச்சேன்னு சொல்லி திரும்பி பேக்கெட்டுக்குள்ள போடும்போது பின்னாடி இருக்கிற இன்கிரீடியன்ஸ் கண்ணில் போட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இது ஃபுட் இல்லை கெமிக்கல்னு. இது பேருக்கு தான் மில்லட் இருக்கு, ஆனால் இதை டெய்லி சாப்பிட்டா நம்ம உடம்பு கேன்சர்ன்ற ஒரு எதிரி ஈஸியாக வெல்கம் பண்ணும். சரி இப்போ பசிக்குது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இந்த சாக்கோஸ் சாப்பிட்டா தானே உடம்பு கெடுதி, நம்மளோட ஓன் சாக்கோஸ் பண்ணி நோ சுகர் நோ மேதா நோ கெமிக்கல்ஸ். அதனால முதல்ல ஒரு கப் கேப்ப மாவு எடுத்து அரோமா வர வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுல அரை கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 2 ஸ்பூன் நெய், அப்புறம் அரை கப் நாட்டு சக்கரை போட்டு அரை கப் பால் ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி டோ மாதிரி ரெடி பண்ணி அதை கொஞ்சம் திக்கா உருட்டி நமக்கு பிடிச்ச ஷேப்ல அதை கட் பண்ணி ஒரு பேக்கிங் பிளேட்ல நெய் தடவி அந்த கட் பண்ண பீஸை மேல வச்சு 160 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி 12 to 15 மினிட்ஸ்க்கு அதை உள்ள வச்சு எடுத்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டெய்லியும் சாப்பிடக்கூடிய ஒரு சாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. எனிவேஸ் நான் இனிமே போர் அடிக்கும் போது இந்த சாக்கோஸை சாப்பிட போட நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.